காலையில் 7 மணிக்கு மழை பெஞ்சா நிறைய பேர் கூப்பிடுவாங்க, லீவ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ், நான் காலேஜில் படிக்கிறேன், நமக்கு டேரக்டாக கூப்பிடுவாங்க, தாராளமாக கூப்பிடுவாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் ஃபோன் வருதுன்னா அதிகமாக இந்த மழை பெஞ்சிட்டு இருந்து இதுக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு தெரியும். ஸோ என்ன 8 மணிக்கெல்லாம் லீவ் விட்டா 7 மணிக்கு ஏன் விடலை, நான் வந்துட்டேன், என்ன பஸ்ஸில் ஏறிட்டேனே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ அது நீங்களும் வந்து சிரிச்ச முகத்தோட எடுத்துட்டு போயிருவீங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம பண்ணதை இப்போ யாரும் பண்ணுறோம். ஆனால் அப்போ நம்மளுக்கு அந்த ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு அப்போ அந்த டெக்னாலஜி இருந்திருக்காது. இல்லை, அப்போ நமக்கு அந்த அளவுக்கு தைரியமும் ஆயிடணும் நமக்கெல்லாம் இருந்திருக்காது. இப்போ கூட கவர்மெண்ட்ல கூப்பிட்டு கேட்டுக்கலாம், லீவ் இருக்கா இல்லையான்னு. கலெக்டர் தானே லீவ் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு கேட்குறேன்ட்டு நினைக்கிறாங்க. இட்ஸ் குட். ஐ திங்க் அது நல்லது. ஐ திங்க் ஆக்சசிபிலிட்டி இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னு மக்களுக்கும் தெரியணும். அப்போ தானே நம்பிக்கை இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டுன்னு நம்பிக்கை வரணும்னா கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு அவருக்கும் தெரியணும். எங்களுக்கு கலெக்டரேட்டில் ஒரு வேலை இருக்குது, கலெக்டரேட்டில் வரணும், கலெக்டர் பார்க்க முடியணும். அப்போ தானே அது தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பீன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாய்மொழி வந்து மலையாளம் ஃபர்ஸ்ட். ஆனால் நீங்கள் எங்கே அப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு. அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் எப்படி சமாளிச்சிங்க? ஆக்சுவலாக மலையாளிஸ் தமிழ் இஸ் நாட் ஸோ டிஃப்ரெண்ட். இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கேட்டால் புரிஞ்சிடும். நம்ம மலையாளமும் நீங்கள் ஓரளவுக்கு தமிழியன்ஸ் கேட்டாலும் புரிஞ்சுப்பாங்க. தமிழ் படம் இங்கே இருக்கிறவங்க நிறைய தமிழ் படம் பார்ப்பாங்க. ஸோ வி ஆர் ஃபெமிலியர். இப்போ ரொம்ப ஒரு இப்போ மணிப்பூர்லாம் போயிட்டு மணிப்பூரி படிக்கணும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்லை. தென் அகாடமியில் அவங்க கற்றுக்கிறது வாசிக்கிறது எல்லாம் தே டாட் அஸ் எப்படி வாசிக்கணும் எப்படி எழுதணும்ட்டு. ஸோ ஸ்கிரிப்ட் ஐ லேர்ன் ஃப்ரம் தே. பட் மெயின்லி லாங்குவேஜ் நான் பிக்கப் பண்ணது ஒர்க் பண்ணிட்டு தான். பொள்ளாச்சியில் சப் கலெக்டராக இருக்கையில் டெய்லி மக்களை பார்த்து டெய்லி பேசி என்ன தெரியாதவங்க கூட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்னா அந்த மக்கள்கிட்ட வந்து என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கெத்தா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து யங்ஸ்டர் அப்படியே வித்தியாசமா வந்து மக்கள்கிட்ட வந்து பரிச்சயமா நீங்க பேசுறீங்க. அதனாலதான் வந்து ரொம்ப ஃபெமிலியரா கூட ஆயிருக்கீங்க. மக்களோட மக்களா இயல்பா கலந்து. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆர்டினரி ஃபேமிலியில இருந்து ஆர்டினரியான மனிதர். எனக்கு பெருசா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு இல்லை. ஐ வாஸ் பிஃபோர். இப்போ நான் அப்படி தான் இருக்கேன். ஐம் வெரி என்ன சொல்றது, எல்லாரும் கூட இருக்கிற ஒருத்தர் தான் நான். இந்த இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கடவுள் கொடுத்துருக்காங்க. டுடே ஐ எம் சிட்டிங் ஹியர், டுமாரோ somebody else will sit here. அவ்வளோதான். இருக்கிற ஒரு 1 year ஒரு 2 year வாட் எவர் டைம் காட் என்ன கொடுக்குறாங்க அந்த டைமில் இஃப் ஐ கேன் டூ சம்திங் அது வில் பி மை லெகசி. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் நான் ரொம்ப கெத்தாக பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மட்டும் இல்லை, எப்படி ஐ வாண்ட் தெம் டு டாக் டு மீ. அவங்களோட பிரச்சனை எனக்கு சொன்னால் தானே புரியும். நான் போய் எனக்கு இந்த ஊர் தெரியல, நான் புதுசாக இந்த சென்ஸ் இப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு. ஐ மீன் when I joined in திருவாரூரை பற்றி எனக்கு தெரியல, டெல்டா பற்றி தெரியல, பேடிக் இது டீட்டெயிலாக எனக்கு கல்டிவேஷன் தெரியல. இப்போ மக்கள்கிட்ட நான் பேசும்போது தான் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி இங்கே ஊரில் பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் எனக்கு தண்ணி வரல, இந்த ஊரில் எனக்கு நல்ல அங்கே ப்ரொக்யூர் பண்ணுற நெல் வந்து டிபிசிக்கு சரியாக போகலை, அங்கே அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க சொன்னால் தான் புரியும். அவங்க சொல்லணும்னா நான் அவங்களோட ஒருத்தரை இருந்தால் தான் அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அது அதிகாரிகள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு இதாக இருக்கும். மேபி அதிகாரிகள்கிட்ட நான் தாராளமாக கேட்குறேன். பிகாஸ் தேர் ஆஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஃபீல்டில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஐ ஃபீல் நிறைய டேட்டா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்துடும். வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு ஃபோனில் கூட ஏதோ ஒரு தகவல் இருந்தால் சொல்கிறாங்க. விச் ஐ திங்க் டைரக்ட்லி நமக்கு கொஞ்சம் ரூட்ஸ் இருந்தால் தான் இதுதானே நம்மளோட ஃபீல்டு ஒர்க்கு. இது ஒரு ஃபீல்டு ஒர்க், இது ஒரு டெஸ்க் ஒர்க்காக இருந்தால் இப்போ கமர்ஷியல் டாக்ஸஸுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை. இது அது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ ஐ திங்க் அது வேணும்.